योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। திரும்ப திரும்ப நாம் நினைவு கூற வேண்டியது பகவான் நமக்கு அளிக்கும் ஆசீர்வாதங்கள், அதற்கான நம்முடைய நன்றி வணக்கங்கள். எப்பொழுதும் நமக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அருள் விதவிதமாய் வந்து சேரும் பொழுது முதலில் இது அருள் என்பதை புரிந்து கொண்டு அதற்காக நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த நன்றி உணர்ச்சியை பெரிதும் கொண்டாடுவார் பகவான். அதே போல் அவரும் யாரேனும் ஒரு சிறிய உதவி செய்தால் கூட அதை மறக்க மாட்டார். அதை திரும்ப திரும்ப சொல்லி அவர்களை உயர்வுபடுத்தி கொண்டே இருப்பார். ஆக மிக மிக நன்றியோடு அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டாடி கொண்டாடி நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரையாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். எனக்கு நன்கு நினைவிருக்கிறது, சன்னதி தெரு வீட்டில் ஒரு நாள் உட்கார்ந்திருக்கும் பொழுது யாரோ ஒருவர் வந்தார். அவர் சற்று கிராமப்புறவாசி மாதிரி இருந்தார். சாதாரணமாக அந்த டீ கடைகளெல்லாம் அவரை பார்ப்போம், அந்த மாதிரியான தோற்றம். உள்ளே வந்தவுடன் பகவான் அவரை உடனடியாக உட்கார வைத்து தன் வீட்டிற்குள்ளே சென்றார். சிறிது நேரத்தில் ஒரு ஆப்பிள் பழத்தை கொண்டு வந்து அவர் கையில் வைத்து அவரை நன்கு ஆசீர்வதித்து அனுப்பினார். மறுநாளும் அவர் வந்தார். மறுபடியும் பகவான் உள்ளே சென்று ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து வந்து அவருடைய கைகளில் திணித்தார். இப்படி 2, 3, 4 நாட்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, இவர் யார், ஏன் பகவான் அவரை கண்டவுடனேயே டக்கென்று உள்ளே எழுந்து போகிறார், ஏதோ தனியாக ஒரு தனி மரியாதையுடன் அவரை ட்ரீட் பண்ணுவது போல் இருந்தது. பிறகு மெல்ல அந்த கேள்வி எனக்குள்ளே எழுவதே அவருக்கு தெரியாதா என்ன? ஆக 4-5 நாட்கள் அவர் வந்து சென்ற பிறகு பகவான் சொன்னார், இந்த பேய் கோபுரம் அருகில் ஒரு டீ ஸ்டால் வைத்து நடத்தி வருகிறார். 1-2 முறை இந்த பிச்சைக்காரன் மிகவும் பசியோடு அங்கு போன போது உடனே இந்த பிச்சைக்காரனுக்கு அவர் டீ போட்டு கொடுத்தார் என்று சொன்னார். பகவான் அவருக்கு டீ போட்டு கொடுத்த அந்த டீ ஸ்டால்காரரை எப்படி வரவேற்று உடனே உள்ளே எழுந்து சென்று ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து அவர் கையில், அவர் வந்து கொண்டிருந்த அத்தனை நாட்களும் கையில் அவருக்கு ஒரு ஆப்பிள், அவர் மனமகிழ்வோடு செல்வார். அப்பொழுதுதான் பகவான் எப்படி ஒரு நன்றி உணர்ச்சியை காண்பிக்கிறார் எல்லோரிடத்திலும் என்று புரிந்து, அவருக்காக ஒரு சுண்டு விரலை அசைத்தால் கூட அதை மிகவும் பெருமையாக பேசிக்கொண்டு அதற்கு மேலும் மேலும் ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டே இருக்கும் அந்த உத்தம பகவானுடைய திருப்பாதங்களில் நாம் எல்லோரும் வந்து சேர்ந்திருக்கிறோம். நமக்கு அவருடைய திவ்யமங்கள நாமம் கிடைத்திருக்கிறது. கூடிய மட்டும் ஒவ்வொரு நாளையும் அவருடைய நாமத்தினால் நிரப்பி எல்லா வேலைகளையும் அவருடைய சேவையாக அவருடைய பாதத்தில் தாமரைகளாக சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கும். ஒரு குருவினுடைய அவசியம் என்ன, குரு நமக்கு தேவையா, குருவினுடைய அவசியம் என்ன என்று ஒரு மனிதர் ஒரு குருவிடமே வந்து கேட்டாராம், சுவாமி, ஒரு குருவினுடைய அவசியம் என்ன என்பதை எங்களுக்கு உணர்த்துங்கள். உடனே இந்த குருவானவர் அவரிடம் இருந்த ஒரு வைரக்கல்லை எடுத்து கொடுத்தார். யாரோ கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள். அப்பொழுது இந்த கேள்வி கேட்ட சமயத்தில் அந்த குருவினுடைய கையில் ஒரு வைரக்கல் இருந்தது. உடனே அதை கொடுத்து அந்த கேள்வி கேட்டவரிடம் சொன்னாராம், இதை எடுத்துக்கொண்டு போய் இதனுடைய விலை என்ன என்று கேட்டு வாருங்கள். நீங்கள்
இது எந்த கல் என்று யாரிடமும் சொல்லக்கூடாது. பூ விற்பவரிடமிருந்தும், காய்கறி விற்பவர், பழம் விற்பவர், மளிகை கடை சாமான்கள் வைத்திருப்பவர், அல்லது அது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர், பொற்கல்லர், அதைவிட பெரிய பொற்கல்லர், அதைவிட பெரிய பொற்கல்லர், இப்படி எல்லோரிடமும் சென்று இந்த கல்லினுடைய விவரம் என்ன, விலை என்ன என்று கேட்டு வாருங்கள் என்று சொன்னார். இவர் ஒரு பூக்கடைக்காரரிடம் சென்று கொடுத்த பொழுது அவர் சொன்னார், இதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு 2 கிலோ பூ கொடுக்கிறேன் என்றார். குரு அவரை அனுப்பும் பொழுதே சொல்லி அனுப்பினார், ஆனால் யாருடைய கையிலும் கொடுத்து விடாதே, விலை என்ன கொடுப்பார்கள் என்று மட்டும் கேட்டுக்கொள் என்றார். ஆக உடனே அவர் அந்த கல்லை தூக்கி கொண்டு அந்த காய்கறி விற்பவரிடம் சென்றார். அவர் என்ன சொன்னார், உனக்கு நான் 2 கிலோ காய்கறிகள் கொடுக்கிறேன், இதை வைத்துக்கொண்டு என்று. உடனே அங்கிருந்து கிளம்பி விட்டார். பிறகு ஒரு மளிகை கடைக்காரரிடம் சென்றார். அவர் சொன்னார், வேண்டுமென்றால் உப்பு புளி வாங்கிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான் இருக்கு விலை என்று மிகவும் கராராக கூறிவிட்டார். உடனே இவர் வேண்டாம் என்று, பிறகு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெரிய அளவில் வைத்திருப்பார்கள் அல்லவா, நிறைய பைசாவை கொட்டி கிடைக்காத விஷயங்களே இருக்காது. அங்கு போய் அவரிடம் கேட்டபொழுது அவரும் அவரிடம் இருந்த சில சாமான்களை காண்பித்து, இதை இந்த கல்லுக்கு பதிலாக நான் உங்களுக்கு தர முடியும் என்று சொன்னாராம். பொற்கல்லரிடம் கேட்டபொழுது அவர் 100 ரூபாயை கையில் கொடுத்து, இதை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கல்லை என்னிடம் கொடுத்து விடுங்கள். இப்படி போய்கொண்டே இருந்த அந்த பயணமானது கடைசியில் அந்த ஊரிலேயே மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு பொற்கல்லரிடம் சென்றார். அவர் இதை உடனே பார்த்த உடனேயே சொல்லிவிட்டார், அப்பா, இது ஒரு வைரக்கல், மிகவும் அருமையான ஒன்று, இதை நீ ஏன் விற்க வருகிறாய், இதை யாரிடமே கொடுக்காது என்று சொல்லி அனுப்பிச்சார். இது விலை மதிப்பற்றது, இதை நீயே வைத்துக்கொள், இதை தப்பி தவறி கூட இதை விற்று விடாதே, அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மதிப்புள்ள பொருள். இப்பொழுது அவர் தன்னுடைய குருவை நாடி செல்கிறார். இந்த சிஷ்யர் குரு என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். அப்பொழுது இவர் சொன்னார், எப்படி பூக்கடைக்காரி எவ்வளவு கொடுத்தாள், காய்கறி கடைக்காரி எவ்வளவு என்று சொன்னாள். இப்படி ஒவ்வொருவராக ஒன்றொன்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கடைசியில் உத்தம ஜுவல்லர் அந்த ஊரில் இருப்பவர், விலை மதிப்பற்றது, இதை எனக்கு கூட தராதீர்கள், இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்பொழுது அந்த குரு சொன்னார், ஒரு குருவினுடைய மதிப்பு என்ன என்று கேட்டாயே, குருவினுடைய மதிப்பு என்ன என்று, ஒரு உத்தம குருவினுடைய மதிப்பு ஒரு உத்தம சிஷ்யனுக்குத்தான் தெரியும். மற்றவர்களுக்கெல்லாம் அவரவர்கள் மனநிலைப்படி குருவை வெவ்வேறு விதமாக நினைத்துக் கொள்வார்கள். குரு இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து நினைத்துக் கொள்பவர்கள் எப்பொழுதும் அப்படியே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உத்தம சிஷ்யனுக்கு குருவினுடைய மகிமை, அவருடைய இடம் எல்லாம் பளிச்சென்று புரிந்துவிடும். ஆக அந்த குருவானவர் என்ன செய்வார், எதனால் அவர் முக்கியம், அவர் இறைவனோடு ஒன்று சேர்ந்து இறைவனாகவே இருந்தாலும் நம்மை போன்ற ஒரு மனித உருவம் தரித்து நம்மோடு நம்முடைய பாஷையில் பேசி நமக்கு ஏற்றாற்போல் நாம் புரிந்து கொள்ளும் வகையில் ஆசீர்வாதம் செய்வித்து நம்மை ஒரு உயர் நிலைக்கு எடுத்துச் சென்று கடைசியில் இறைவனோடு ஒன்றுபடுத்தி விடுகிறார். இப்பேற்பட்ட காரியத்தை ஒரு குருவானவர் நமக்கு செய்து தருகிறார். நம்முடைய பகவான் அவருடைய நாமத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அவர் எங்கும் செல்லவில்லை. வெளியிலிருந்த அந்த ஸ்தூல வடிவம் இப்பொழுது நமக்குள்ளே சூக்ஷ்மமான சைத்தன்யமாக இருந்து கொண்டு வேலை செய்கிறது. அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதோடு அவர் சொல்லியிருக்கிறார், இந்த நாமத்தை சொல்லும் பொழுது என்னுடைய தந்தை அந்த க்ஷணமே உங்களோடு இருப்பார்,
உங்களுக்கு வேண்டியதை செய்வார். பெரிய வாக்குறுதி. ஆக ஒரு பொருளினுடைய மதிப்பு என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்கிறோம். இந்த தெரிந்து கொள்ளுதல், அதாவது நோயிங் என்று சொல்வார்கள். அந்த தெரிந்து கொள்ளுதல் மேலும் மேலும் நம்மிடம் ஒரு உயர்ந்த நிலைக்கு, நம்முடைய மனமானது தூய்மை ஆக 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 ஒரு பொருளுக்கும் மதிப்பானது நமக்கு கூடிக்கொண்டே போய் கடைசியில் அந்த பொருளினுடைய உண்மையான மதிப்பு என்ன, அந்த பொருளாக எவர் ஆகியிருக்கிறாரோ அந்த இறைவன். நாம் ஒரு கல்லை கர்ப்ப கிரகத்தில் வைத்து லிங்கமாக அதை வழிபடுகிறோம். நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஆக எந்த ஒரு பொருளுக்கும் மதிப்பு என்பது நாம் கொடுப்பதுதான். நாம் கொடுக்கும் மதிப்பு நம்முடைய மனதினுடைய நிலையை பொறுத்தது. ஆக அந்த மனதை தூய்மைப்படுத்துதல் மிகவும் அவசியம். அந்த மனதை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் நம்முடைய பகவானுடைய நாமம். இதை நாம் மனதில் இருத்திக் கொள்வோம், கொண்டாடி இருத்திக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். உடனடியாக தாங்கள் குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை நீங்கள் முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு தலை தூக்கி இருக்கும் வன்முறை, பகையுணர்ச்சி, எதற்கெடுத்தாலும் தவறாகவே புரிந்து கொள்ளுதல், எல்லாவற்றையும் ட்விஸ்ட் செய்து முறுக்கி அதை டிஸ்டார்ட் செய்து புரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் அப்படியே மற்றவர்களையும் சரி இறைவனையும் சரி பெரும் குருமார்களையும் சரி கண்டபடி நாம் விமர்சனம் செய்வது, அப்படி விமர்சனம் செய்வதோடு நிற்காமல் அதனாலேயே தாங்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் நினைத்துக் கொள்வது, இது இன்றைய கல்ச்சராக ஆகிவிட்டது. தாங்கள் மட்டும்தான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை கொண்டு வந்து மக்களுடைய வாழ்க்கையை ஒரு தர்ம வாழ்க்கையாக, தார்மீக வாழ்க்கையாக, இறைவனின் நினைப்போடு அது இருக்க வேண்டும். இறைவனுடைய நினைவு இல்லாமல் நாம் தொடர்ந்து ஒரு தார்மீக வாழ்க்கையை வாழ முடியாது. அதேபோல் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களை எல்லாம் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணம் எழாமல் காக்க வேண்டும். திடும் என்று நம்மை வந்து தாக்கும் இந்த கொடிய நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலாக மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆனாலும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்கள் ஆனாலும் சரி, எல்லோருமே ஏதேதோ துன்பங்களில் விழுந்து சிக்குண்டு உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? வாழ்க்கையே தண்டனையாக மாறுவதற்கு காரணம் என்ன? கர்ம விதிதான். அதை இறை நீதி என்று சொல்ல வேண்டும். அதிலிருந்து தப்பிப்பவர்களே கிடையாது. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். யாருடைய நம்பிக்கையும், யாரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அது காத்திருக்காது. எதையுமே லட்சியம் செய்யாது. நாம் ஒரு கெட்ட காரியம் செய்து விட்டோமா அதனுடைய பலன், நல்ல காரியம் செய்தோமா அதனுடைய பலன், அவை தனித்தனியே நமக்கு கிடைக்கும். நல்ல காரியத்தின் போது டக்கு டக்கென்று காரியங்கள் எல்லாம் நடப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் நினைப்பதற்கு முன்னே ஒரு பொருள் வந்து சேரும். யாரை பார்க்க வேண்டும் என்று சொல்வோமோ அவரிடமிருந்து நமக்கு ஒரு கான்டாக்ட் வரும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் அதே சமயமே எதிர்பாராத வண்ணம் திடும் என்று பலவிதமான தாக்கங்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றை கடவுள் வைத்திருப்பதால் அவருடைய பேரன்பிற்கும் தயாள குணத்தையும் நினைத்து அவரிடம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய கருணை உலகத்தில் துன்புற்று இருப்பவர்கள் அனைவருக்கும் கிட்டி அவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து ஒரு விடுதலையும் மேம்பாடும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்கள் என்று தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்த நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும்.
ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே செயல்பட வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்ய வேண்டும். தப்பித்தவரை கூட மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த நிலை, பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்போது மனதிலே ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கின்றன. உலகத்து ஆசைகள் நிரம்பி இருக்கிறது. ஆக எத்தனைக்கெத்தனை ஆசைகள் ஒரு மனதில் நிரம்புமோ அத்தனைக்கத்தனை அந்த மனமானது பலகீனமாகி விடுகிறது. எத்தனைக்கெத்தனை உயர்ந்த சிந்தனைகள் மனதிற்குள் வருமோ அத்தனைக்கத்தனை அந்த மனதிற்கு ஒரு பலம் வருகிறது. ஆக உலகத்து ஆசைகள் நிரம்பிய மனதில் பயம் திடும் திடும் என்று ஆட்கொல்லி போல் வரும் ஒரு பயங்கரமான ஒரு பயம். பலகீனமாய் இருப்பதனாலே எதற்கெடுத்தாலும் ஒரு கோபம், எரிச்சல், நெருப்பின வார்த்தைகளை கொட்டுதல், சதா மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுதல், பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதல். சில பேர் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுவார்கள். அந்த கவலைப்படுவதே அவர்களுக்கு ஒரு பலமாக அமையும் போல் அந்த கவலையானது கடைசியில் ஒரு துக்கமாக மாறி மன உளைச்சலில் விழுந்து மருந்தை சாப்பிடுவதே வாழ்க்கையாகிவிடும். தாங்கள் இடியென முழங்கியிருக்கிறீர்கள். இறை நாமம் வல்லமை மிக்க ஒரு ஆயுதம். அது வேண்டாத பாப்பங்களை எல்லாம் அழிக்க வல்லது. அதன் காரணமாக மனதில் ஒட்டி கொண்டிருக்கும் வாசனைகளையும் அழித்து மனதை தூய்மையாக்க வல்லது. ஒரு பெரிய ஆயுதம் என்று சொல்லியிருக்கிறார் பகவான். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உலகத்திலே எங்கு இருந்தாலும் எந்த வேலை கையில் விழுந்தாலும் அதையெல்லாம் தங்களுடைய சேவையாக மட்டுமே பார்த்து ஆனந்தமாக செய்து போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ சுக்கமோ துக்கமோ அது தங்களுடைய இச்சையினால் நேருகிறது. எங்களுடைய கார்மீக கணக்கிற்கு ஏற்ற மாதிரி அது செயல்பட்டாலும் அந்த சங்கல்பம் தங்களிடமிருந்து மட்டுமே வருவதால் அது கண்டிப்பாக தங்களிடமிருந்து வரும் எதுவுமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆக வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தண்டனை என்று நாம் நினைக்கும் துன்பமும் துயரமும் உண்மையில் நம்மை ஆன்மீக முன்னேற்றத்தில் தள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்பதை உணர்ந்து அதனால் நமக்கு பெரும் நன்மை கிட்டும். இறைவனிடம் நெருக்கம் கூடும். மனம் தூய்மையாகும். இதை நாம் நினைவில் கொண்டு பிடிவாதமாக ஒவ்வொன்றையும் இறைவனுடைய அருள் என்று நாம் மனதில் அதை பாவிக்க வேண்டும். ஏனென்றால் இது சத்தியம். சில நாட்களிலேயே அது எப்படி அருள் என்று காண்பித்து கொடுத்துவிடும். ஒரு உயர் ஞானத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். இல்லை என்றால் மிகவும் வெறுப்புற்று போவோம். எல்லோரையும் சாடுவோம். இறைவனை நொந்து கொண்டு அவரிடமிருந்து விலகி பார்ப்போம். நிலை குலைந்து போவோம். பகவான் தங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய சக்தி மிக ஆசீர்வாதங்கள் கிட்ட அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்மா பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாவை மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சத்குமார்.